ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஒரு சிம்பிளான ப்ரெட் ரோல் ரெசிபி தான். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும், பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவோம். 1 கப் வெதுவெதுப்பான பாலில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு ஓரத்தில் 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. பால் ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஹாட்டாக இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஈஸ்ட் பாருங்கள் இப்போ நல்ல ஃபோமி ஆகிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்மளோட மாவில் ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டோ மாதிரி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது என்னோடய ஃப்ரெஞ்ச் டேனிஷ் விஸ்க் இதை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த டோ நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியான ரோல்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப நீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத் ஃபினிஷில் அது வந்தோடனே நீங்கள் அதை எடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் நான் மிக்சிங்க்கு யூஸ் பண்ண அதே பவுலில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமா இந்த நீட் பண்ணி வச்சுருக்கிற டோவை அதில் வச்சு லைட்டாக ஒரு கோட் மாதிரி பண்ணிவிட்டேன். அது எதுக்குன்னா ஆயில் மேலே கோட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ட்ரை ஆகிட்டு ஒரு ஸ்கின் ஃபார்ம் ஆகாது. இப்போ மூடி போட்டு 1 மணிக்கூர்லேருந்து 2 மணிக்கூர் டபுள் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. இந்த மாதிரி டபுள் ஆனதுக்கப்புறமாட்டு அது கேர்ஃபுல்லாக ஒரு சிலிக்கான் மேட்டில் எடுத்துக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். சிலிக்கான் மேட்டோட லிங்க் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டோ இருக்குல்ல அதை நான் 12 போர்ஷனாக ஈவனாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கட் பண்ணுறதோட நேம் பெஞ்ச் ஸ்க்ரேப்பர்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி டோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 12 போர்ஷன் பாதியாக கட் பண்ணி அதையும் பாதியாக கட் பண்ணி ஒவ்வொரு போர்ஷனையும் 3 கட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு 12 ஈக்குவல் போர்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டோவை எடுத்து நம்ம ஸ்மூத்தாக ரோல் பண்ண போகிறோம். நமக்கு டாப்பில் நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி அடியில் டக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி ரோல் பண்ணிங்க, ஒரு கப் மாதிரி ரோல் பண்ணிங்க, இல்லைன்னா ஒரு ஷீட் அந்த ஷீட்லேயே வச்சு இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷில் மேலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ரோல்ஸையுமே இப்போ பாருங்கள் லைட்டாக ஃப்ளாட் பண்ணி இப்படி அடியில் எல்லா பக்கமும் டக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உல்ட்டாவாக திருப்பி இந்த கையை வச்சு இப்படி ரோல் பண்ணிங்க. ஒரு கப் மாதிரி ஷேப்பில் ஸ்மூத்தாக அப்படி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்மூத் ஃபினிஷ் ஆகிட்டு சின்ன ரோல்ஸ் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ சின்ன ரோல்ஸாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தக்கன உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் இதை ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி ஷேப் பண்ணுறது. மெயின் இது மேலே ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அவ்வளோத்தையுமே ரோல் பண்ணிவிட்டேன். மேலே என்னோடய ப்ரஷ்ஷில் லைட்டாக ஆயில் இருந்துச்சு, அதை நான் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு மூடி அகெயின் ஒரு 45 மினிட்ஸ் ரைஸ் பண்ண விட்டுட்டேன். இப்போ நல்லா உப்பிடிச்சு பாருங்கள். இதுக்கு மேலே மில்க் வச்சு ஒரு கிளேஸ் மாதிரி கொடுத்துட்டு ப்ரீ ஹீட்டட் அவன் 190 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 20 to 20 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி நான் எடுக்க போகிறேன். நல்ல டாப் கோல்டனாக இருக்கும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கும். ஸோ வெளியே வந்த உடனே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணது தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை மேலே ஜெனரஸாக ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே இதை சர்வ் பண்ணலாம். உடனே சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை ஏதாவது கிரேவி கூட, சூப்பு கூட, இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ளஃபியான ஒரு ப்ரெட் ரோல். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் பிளாகில் உள்ள இன்னொரு சில ப்ரெட் ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.